மண்டபத்திரம் நான் தான் அக்கா கால் பண்ணேன், நம்பர் கரெக்டாக பார்த்தேன். அது சரி, இப்போ நான் பேசினேன். பொண்ணு பொண்ணுல பேசுச்சு. நீங்கள் பொண்ணா? பையன் நினச்சேன் இவ்வளோ நாளும். மண்டபத்திரங்கிறது பொண்ணா? பொண்ணு பேர் அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஓகே ஓகே. இந்த அது தூங்கிடுச்சு. இந்த பூனை தூக்கம் வந்துச்சு இதுக்கு. இது ரெண்டு தூங்குறதுக்கு தான் உள்ளே வந்திருக்கு. இது விளையாடுது, சண்டை போடுது. பேசாம பாடுங்கடா. இருங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன். எல்லாம் என் ட்ரெஸ்ஸு தான். நாங்கள் பேசாம பாடுங்க. அந்த துணியை போட்டோன்னே அது இறங்கி வந்துடுச்சு பாருங்க. அன்புராஜன் ப்ரோ, தமிழ் ஆசிரியர் கேட்குறாரு, உன் பேர் என்னப்பா? மாணவர். பசுவுக்கு உடம்பு சரியில்லை சார். தமிழ் ஆசிரியர், என்னப்பா சொல்கிற? ஒன்றுமே புரியலை. மாணவர், என் பேர் கௌசிக் சார், அதை தான் தமிழில் சொன்னேன். அன்புராஜன் ப்ரோ தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர். உங்கள் அப்பா பேர் என்ன? மாணவர், எங்கள் அப்பா பேர் பிளாக் காட் சார். ஆங்கில ஆசிரியர், ஏண்டா கொல்ற? தமிழில் சொல்லேண்டா. மாணவர், எங்கள் அப்பா பேர் கருப்பசாமி சார். ஆங்கில ஆசிரியர், ஸோ மண்டபத்திரம். நான் மிமிக்ரி செஞ்சேன், பண்ணி பார்த்தீங்களா? அப்போ பொண்ணு இல்லையா, பையனா? கூடையிலேருந்து இங்கே வந்துட்டீங்கடா. உனக்கு தானே இங்கே போட்டேன். இது பாருங்க, அப்படி நமக்கு இங்கே செட் ஆக மாட்டேன். நம்ம தூங்கிடுவோம். தூங்கிடுச்சு. தாய்கிட்ட இருந்தால் தானே செல்லம் கொஞ்சம் முடியும் இல்லையா? தாய் இல்லைன்னா இப்படி தன்னால் பொறுப்பு வந்துடும். நானும் அப்படி தான் இருந்தேன் எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும். எதுவுமே தெரியாது. இப்போ தான் தெரியுது ஒவ்வொரு விஷயமும். மண்டபத்திரம் கௌசிக் வேற லெவல். மண்டபத்திரம் ஸ்கூட்டரில் போகிறீங்களா? போயிட்டு வாங்க. உங்கள் ஆத்தாக்காரி கூப்பிட்டுட்டே இருக்கா, எதுக்கு? ஏய் விழுந்துடாதீங்கடா. அடே, இதுக்கு தாண்டா பயப்படுறது. உயரமாக வந்து நிற்கிறீங்க. இதில் உங்கள் ஆத்தாக்காரி மேலே கூப்பிட்றாவாரு ஒய்யாரத்தில். இங்கேருந்து இங்கே கீழே விழுந்துட்டீங்க தாவரேன்னு. இங்கே பாரு, இது அதுக்கு இந்த விழுந்துட்டுல. ஏய் கீழே இறங்க போங்க. ஆத்தாட்ட போ, ஓடு போங்க. இந்த அவங்க அம்மா கறி அங்கே உட்காந்துருக்கா, போங்க. நான் அங்கே நின்று உங்களை பார்த்துட்டே இருக்க முடியாது. போங்க ராஜாக்களா. ஏல தூங்குற மாதிரி போனாங்கல்ல, எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. ஒன்று தூங்குனா இன்னொன்று தூங்க விட மாட்டேங்குது.